Hello friends, welcome back to Yamaza Craft Zone. நாம இன்னைக்கு ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷல் 6 இயரிங்ஸ் ட்ரை கலரில் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் நான் வந்து இங்கே ஸ்க்ரீனில் காட்டியிருக்கேன். இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது என்ன மெட்டீரியல்ஸ்ன்ற நேமோட வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் செய்கிற 6 கம்மலுமே ஸ்டட் டைப் தான். ஸோ வந்து நான் ஃபஸ்ட்டு செய்ய போகிற இயரிங் என்னதுன்னா, டைமண்ட் ஷேப்பில் இருக்க குந்தன் ஸ்டோன்ஸு 3 கலர்ஸ் நான் எடுத்திருக்கேன். நம்ம ஃப்ளாகில் வரும் இல்லையா, சாஃப்ரான், ஒயிட், க்ரீன், அந்த 3 ஸ்டோன்ஸையும் நான் எடுத்திருக்கேன் 3 கலரில். அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு 1.5 சென்டிமீட்டர் சைஸில் இருக்க ஒரு ரவுண்ட் ஷேப்டு எம்டிஎஃப் போர்டு எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த ஆரஞ்சு கலர் டைமண்ட் ஷேப் குந்தன் ஸ்டோன் வந்து 4 வந்து மேலே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் 2 சைட்லேயும் 2 ஒயிட் கலரில் இருக்க குந்தன் ஸ்டோன் பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ளாகு ரெசம்பிள் பண்ணுற மாதிரி கீழே வந்து 4 க்ரீன் கலர் ஸ்டோன்ஸ் ஒட்டியிருக்கேன். ஸோ வந்து இது ஃபஸ்ட் லேயர் ஃபினிஷ் பண்ணியாச்சு. அடுத்து வந்து நம்ம அந்த ஃபஸ்ட் லேயர் மேலேயே வந்து திரும்பவும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த 2 ஸ்டோன்ஸுக்கும் நடுவில் வர மாதிரி அதே கலர்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ வந்து இப்போ ஆரஞ்சுனா அந்த ஆரஞ்சு ஸ்டோன்ஸ்க்கு மேலே வந்து திரும்ப ரிப்பீட்டடாக ஆரஞ்சு, அதுக்கப்புறம் ஒயிட்டுக்கு ஒயிட்டு, க்ரீனுக்கு க்ரீனுன்னு அப்படியே ஃபாலோ பண்ணி நம்ம ஒட்டிக்கணும். ஸோ இது செகண்ட் லேயருக்கு வந்து எனக்கு 3 ஆரஞ்சு கலர், 3 க்ரீனு அண்டு 2 ஒயிட் கலர் வந்து நான் பேஸ்ட் பண்ணியிருந்தேன். இந்த செகண்ட் லேயர் ஸ்டோன்ஸ் நீங்கள் ஒட்டும் போது லைட்டாக வந்து அந்த ஸ்டோன்ஸ் வந்து அப்படியே ஃப்ளாட்டாக ஒட்டாமல் கொஞ்சம் மேலே பார்த்த மாதிரி ஒட்டுங்க. அப்படி ஒட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் வெளியே ப்ரொட்ரூடிங்காக இருக்க மாதிரி இருக்கும். அந்த இயரிங் கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக நமக்கு கிடைக்கும். சென்டரில் வந்து நம்ம அந்த அசோக் சக்ரா ப்ளூ கலரில் இருக்கும் இல்லையா, நேவி ப்ளூ கலரில், அதுக்கு வந்து நான் அந்த ஸ்டிக்கர் வந்து இந்த ஸ்டோன் இருந்துச்சு எனக்கு. ஸோ அதை வந்து நான் இப்போ பேஸ்ட் பண்ணி இந்த இயரிங் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். பின்னாடி வந்து அந்த ஸ்டட் பேஸை நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோன்னா நம்ம இயரிங் வந்து ஃபினிஷ் ஆகிடும். ஸோ அதே போல் நான் இன்னொன்று செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இயரிங் இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து நான் 2வதாக செய்ய போகிற ஸ்டட் இயரிங்க்கு டியர் ட்ராப் குந்தன் ஸ்டோன்ஸ் க்ரீன் அண்ட் ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒயிட் கலர் ஸ்டோன் செயின், 1.5 சென்டிமீட்டர் எம்டிஎஃப் போர்டு, ஸ்டட் பேஸு, அதுக்கப்புறம் ஓஹெச்பி ஷீட்டு. அந்த ஓஹெச்பி ஷீட்டில் வந்து நான் அந்த நேவி ப்ளூ கலர் டெக்கரேட்டிவ் ஸ்டோன் ஒட்டிட்டு அதை சுற்றி இந்த ஒயிட் ஸ்டோன் செயின் இருக்குது இல்லையா, அதை வந்து நான் பேஸ்ட் பண்ணி ஒட்டிக்கிறேன். இதை வந்து நல்லா காய வச்ச பிறகு நம்ம அதை அப்படியே அவுட்லைனை வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இது வந்து அந்த இந்தியன் ஃப்ளாகில் இருக்க சக்ராவை வந்து ரிசம்பிள் பண்ணுறதுக்காக நான் இதை தனியாக ஒட்டி வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து அந்த எம்டிஎஃப் போர்டை எடுத்து ஆரஞ்சு கலர் வந்து டியர் ட்ராப் குந்தன் ஸ்டோன்ஸை வந்து 5 ஒட்டிக்கிறேன் மேலே. அதுக்கப்புறமா கீழே வந்து க்ரீன் கலர் 5 டியர் ட்ராப் குந்தன் ஸ்டோன்ஸை ஒட்டிட்டு சென்டரில் வந்து நம்ம அந்த சக்ராவை நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அதை அவுட்லைனை கட் பண்ணி அதை வந்து நடுவில் பேஸ்ட் பண்ணிட்டோன்னா இந்த இயரிங் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இது வந்து ரொம்ப சிம்பிள் இயரிங் தான். ஸோ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு வேளை வந்து உங்களுக்கு அது கரெக்டாக இல்லைன்னா இந்த மாதிரி கையால் அழுத்தி விட்டுக்கிட்டிங்கன்னா அது அழகாக வந்து செட் ஆகிடும். ஸோ வந்து எல்லா இயரிங்ஸும் நான் இப்போ பண்ணுறது எல்லாமே வந்து நீங்கள் வந்து ஒரு 5 to 6 hours வந்து நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த B7000 க்ளூ யூஸ் பண்ணி நம்ம இந்த ஸ்டோன்ஸ் ஒட்டுறோம் இல்லையா, இதை நீங்கள் வந்து நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் யூஸ் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டோன் கூட கீழே விழவே விழாது. அதுக்கப்புறம் வந்து நான் இப்போ அந்த கம்மலுக்கு வந்து பின்னாடி அந்த பேஸை வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு இன்னொன்று நான் செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ வந்து நம்மளோட செகண்ட் கம்மலும் இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தேர்ட் ஸ்டட் செய்கிறதுக்கு நான் இங்கே வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்க எம்டிஎஃப் போர்டு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃப்ளாகை ரிசம்பிள் பண்ணுற மாதிரி 3 கலர்லேயும் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்க குந்தன் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இப்போ நான் இந்த வீடியோவில் பேஸ்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து அந்த ஸ்டோன்ஸை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு 2 லேயர் வந்து அந்த ஆரஞ்சு கலர் ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டியிருக்கேன்.
ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து 1, அப்புறம் 2வது லேயருக்கு வந்து 3 யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒயிட் கலர் வந்து 5 ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படியே ஜிக்ஸாகாக நம்ம வந்து இந்த ஸ்டோன்ஸை வந்து பேஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து அந்த க்ரீன் கலருக்கு வந்து நான் வந்து 7 ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மெத்தட் தான். ஜிக்ஸாகாக நம்ம வந்து இந்த ஸ்டோன்ஸை பேஸ்ட் பண்ணோன்னா நமக்கு இந்த அழகான ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்க ஸ்டட் வந்து கிடச்சிரும். நான் எடுத்திருக்க பேஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்தது. அதனால் வந்து நம்ம இந்த ஸ்டோன்ஸ் வந்து லைட்டாக வெளியே தெரிஞ்சிச்சு. ஆனாலும் நம்ம அந்த 7000 க்ளூ வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டுங்கிறதுனால கொஞ்சம் க்ளூ வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அந்த பக்கத்து ஸ்டோனில் வந்து லைட்டாக சேர்த்து ஒட்டினோன்னா ரொம்ப அது வந்து வெளியே எதுவும் வராது. ஸோ வந்து நான் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ வந்து அந்த பின்னாடி வந்து அதுக்கு அந்த ஸ்டட் பேஸும் ஒட்டிட்டேன். ஸோ இப்போ நம்மளோட 3rd ஸ்டட்டும் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 4th ஸ்டட் செய்கிறதுக்கு OHP ஷீட் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நான் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்க குந்தன் ஸ்டோன்ஸ் வந்து 2 கலர் யூஸ் பண்ணுறேன், ஆரஞ்சு அண்ட் க்ரீனு. ஸோ வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிற அந்த குந்தன் ஸ்டோன்ஸை வந்து இப்போ நான் இந்த வீடியோவில் பேஸ்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து மொத்தமாக வந்து 3 ஆரஞ்சு கலர் அண்ட் 3 வந்து க்ரீன் கலரில் நமக்கு தேவைப்படும். இந்த ஸ்டோன்ஸ் கூட நம்ம வந்து ஜிக்ஸாகாக தான் ஒட்டணும். அப்படியே வந்து அதை நம்ம அப்படி ஒட்டும் போது அப்படியே ஒரு ரவுண்ட் ஷேப் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ம் ஆகும். அப்புறம் சென்டரில் வந்து நான் அந்த நேவி ப்ளூ கலரில் ஒரு குந்தன் ஸ்டோன் இருக்குது என்கிட்ட மேட் ஃபினிஷில். அதை வந்து நான் சென்டரில் பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த OHP ஷீட்டை வந்து அந்த ஸ்டோனோட கம்மலோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி OHP ஷீட்டில் அவுட்லைன் கட் பண்ணுறதுக்கு வந்து சிசர்ஸை விட இந்த மாதிரி ட்ரிம்மர் யூஸ் பண்ணால் வந்து உங்களுக்கு நல்ல நீட் ஃபினிஷ் கொடுக்கும். சிசரால் வந்து நல்லா அந்த கேப்ஸ்லலாம் வந்து வளைச்சி கட் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஸோ வந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரிம்மர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல எல்லா வளைவு அந்த இடத்துல எல்லாம் கூட இது அழகாக கட் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து அந்த கம்மல் பின்னாடி வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது இல்லையா, அதுக்கு வந்து நான் இங்கே ஒரு பீவாக் ஷீட்டை பேஸ்ட் பண்ணி அதையும் வந்து அவுட்லைன் கட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்டட் பேஸை ஒட்டி விட்டுட்டேன்னா இந்த 4th கம்மலும் நமக்கு ரெடி ஆகிடும். ஸ்டட் ரெடி ஆனதும் ஒரு 5 to 7 hours நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம 5th ஸ்டட் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கும் வந்து நான் ஒரு OHP ஷீட் தான் எடுத்திருக்கேன். அதில் அந்த 7000 க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இங்கே நான் எடுத்திருக்க ஸ்டோன் வந்து என்னதுன்னா டியர் ட்ராப் குந்தன் ஸ்டோன், க்ரீன் அண்ட் ஆரஞ்சு கலர் தான் எடுத்திருக்கேன். ஆரஞ்சு கலர் வந்து 5 எடுத்திருக்கேன். ஒரு பூ மாதிரி ஒரு 3 பெட்டல் பூ மாதிரி ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணிவிட்டு அது மேலே அந்த 3 பெட்டலுக்கும் கேப்பில் வந்து இன்னும் 2 பெட்டலை வந்து மேலே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து அந்த லோட்டஸ் ஃப்ளவர் மாதிரி நம்ம பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து கீழே அந்த லோட்டஸ் ஃப்ளவரோட லீஃபுக்காக 2 க்ரீன் கலரில் இருக்க டியர் ட்ராப் குந்தன் ஸ்டோன்ஸை ஒட்டிட்டேன். சென்டரில் வந்து ஒரு ஒயிட் கலர் ஜர்கான் ஸ்டோன் வந்து ஒட்டி இந்த கம்மலையும் நான் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இதுலேயும் வந்து அந்த OHP ஷீட் அவுட்லைனை வந்து ட்ரிம்மரால் கட் பண்ணிவிட்டு பீவாக் ஷீட் வந்து அந்த டிரான்ஸ்பரன்சி போகிறதுக்காக ஒட்டிட்டு அந்த பேஸையும் நான் ஒட்டி இந்த ஸ்டட்டை வந்து நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஃபைனலாக அந்த 6th ஸ்டட்டு செஞ்சுக்கலாம்.
அதுக்கு வந்து நான் இங்கே OHP ஷீட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நடுவில் அந்த நேவி ப்ளூ டெக்கரேட்டிவ் ஸ்டோனையும் ஒயிட் கலர் ஸ்டோன் செயினையும் ஒரு சக்கரம் மாதிரி பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன். அதை வந்து நான் இப்போ ஃபஸ்ட்டு சென்டரில் ஒட்டிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஐ ஷேப்ட் குந்தன் ஸ்டோன்ஸ் வந்து நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன் 2 கலரில். திரும்பவும் நம்ம ஃப்ளாக் கலர் மாதிரி தான், ஆரஞ்ச் அண்ட் க்ரீன் கலர். ஸோ வந்து 5 ஆரஞ்ச் கலர் அண்ட் வந்து 5 வந்து க்ரீன் கலரு. இந்த சர்க்கிள் இருக்குது இல்லையா சென்டரில், அதை சுற்றி வந்து நம்ம இந்த ஐ ஷேப் ஸ்டோன்ஸை வந்து நம்ம இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் ஒட்டிக்கோங்க. இது எப்படின்னா நம்ம அப்படியே கரெக்டாக ஒட்டக்கூடாது. அதாவது நம்ம அந்த ஒரு ஸ்டோனும் லைட்டாக டச் பண்ண மாதிரி கொஞ்சம் அவுட்வேர்டாக பார்க்குற மாதிரி இருக்கணும். இது வந்து எப்படின்னா இந்த நம்ம சங்கு சக்கரம் பட்டாசு வந்து சுத்தம் இல்லையா, அப்போ வந்து அது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து இந்த கம்மலோட அந்த ஸ்டோன்ஸை வந்து நீங்கள் ஒட்டிக்கணும். ஸோ வந்து இதை ஒட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த OHP ஷீட்டை வந்து அந்த அவுட்லைனை வந்து ட்ரிம்மரால் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு பீவாக்ஸ் ஷீட்டில் ஒட்டி நம்ம வந்து அந்த ஸ்டட் பேஸை வந்து பின்னாடி ஒட்டிட்டோன்னா நம்மளுடைய லாஸ்ட்டாக இருக்க இந்த 6th ஸ்டட்டும் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இண்டிபெண்டன்ஸ் டேக்காக 6 ஸ்டட் வந்து நம்ம நேஷ்னல் ஃப்ளாகோட கலர்ஸ்லேயே வந்து பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த ஸ்டட்ஸ்லாம் பிடிச்சிருக்கான்றத வந்து எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.